செல்லாயி செல்லாயி மாப்பிள சவகாசம் உனக்கு வேண்டாம். பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம். அண்ணன் தம்பி மாதிரி கூடி பழகிட்டு அநியாயமாய் போட்டாட்டி கெடுத்துட்டியடா. வைத்தியக்கார என்னடா உளற? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ராத்திரியில நான் இங்க இல்லடா. என்ன நடந்து சொல்லி தொலை. ஏண்டா உதவி செய்யற மாதிரி என்ன ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத என் பொண்டாட்டிய நிறுத்தா. அறிவில்லாம் பேசாத. நீ உண்மையானவனா இருந்தா ராத்திரி பூரா எங்கடா இருந்த சொல்லுடா. நான் ராத்திரி பூரா சரிடா தப்ப நான் தான் செஞ்சு பண்ணி நினைச்சினா நீ கொடுக்குற தண்டனை சாவா இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆரம்பி. அதை ஏமா கேக்குறீங்க? ராத்திரி உன் பொண்டாட்டியை யாரும் கெடுத்துட்டாங்களா? மாப்பிள்ள தான் கெடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு இப்படி போட்டு அடிச்சு விட்டுறாமா? எங்கடா சொல்லு. எங்க சொல்லுடா. விடு என்ன விடு. கட்ட பொண்டாட்டிய பறி கொடுத்து நிக்கிறவன் எனக்கு தான் தெரியும். உன் பொண்டாட்டி இவர் கெடுத்துக்க முடியாது. ஊரே நின்று வேடிக்கை பாக்குறப்ப நீ மட்டும் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? முடியும். என்ன சொல்ல முடியும்? நேற்று ராத்திரி இவரு வேண்டாம் வேண்டாம் என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க கலங்கப்படாதீங்க. கலங்கங்கிறது ஆணுக்கும் ஒண்ணுதான் பொண்ணுக்கும் ஒண்ணுதான். நான் சொல்றத கேளுங்க. இங்க இருந்து போங்க. நேற்று ராத்திரி அவரோட தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் உன் மனைவியை கெடுத்திருக்க முடியும் சொல்லியா? இதுக்கு மேலையும் நான் சொல்றத நீ நம்பலனா அவர் அடிச்சே கொன்னுடு. எனக்கு கையை தூக்கி தண்டா பழக்கம். கையை கட்டி நின்று பழக்கம் இல்லை. நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா எனக்கு சந்தேகப்பட்டு பாரு. அந்த வழி தானே என்னால தாய்க்க முடியல. நான் ஒரு அப்பனா தரல அடாத நாயிடா. சத்தியமா சொல்றேன்டா. உன் பொண்டாட்டிய கூட பிறந்த பொறப்பாடு எடுத்தா தாலி வாங்க படம் கொடுத்து என்ன சந்தேகப்பட்டுட்டியடா. சந்தேகப்பட்டுட்டியடா.
என்ன மன்னிச்சு என்ன மன்னிச்சு